வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, என்னோட ஆதங்கத்தை பற்றி பேச போகிறேன். சாதாரண ஒருத்தன் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு ஐஃபோன் வாங்குறது பெரிய கனவாக இருக்கும். அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. அங்கே வாங்கி இங்கே வாங்கி அப்படி இப்படின்னு ஐஃபோனை வாங்கியாச்சு. வாங்கி கொஞ்ச நாளுக்கு ஐஃபோனை கீழே வைக்கிறது கிடையாது. அதுக்கு செலவுன்னா டெம்பர் கிளாஸ் என்ன, பேக் கேஸ் என்ன, விதவிதமாக இது பண்ணி இன்னொருத்தனை தொடர விடுறது கிடையாது. வீட்டில் வெறுந்தரையில் வைக்கிறது கிடையாது. ஃபுல்லாக அது கூட குடும்பம் நடத்துகிறதா தான் ஆகி போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதோட வேலையை காட்டுச்சு. உங்களை எத்தனை நேரம் தான்டா சார்ஜ் போடுறது? நான் ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன்னா மீதி உள்ள 10 மணி நேரம் உங்களை சார்ஜிங்கில் தானடா போட வேண்டியிருக்கு. காசு கொடுத்து வாங்கி கரண்டில் சொருவி வைக்கிறதே வேலையாக போச்சு. அவசரத்துக்கு ஒரு படம் டவுன்லோட் பண்ண முடியல, பேமெண்ட்டு. ஒரு 4 பாட்டு கேட்க முடியல, பேமெண்ட்டு. இப்படி என்னதான் இருக்குன்னு இந்த ரேட்டுக்கு நீங்கள் ஐஃபோனை விற்கிறீங்க? சரி, மைக் வாங்க, வீடியோ போடுறதுக்கு மைக் வாங்க, மைக் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு சார்ஜர் என்னன்னா 1500, ஹெட் 1500, கேபிள் 1500, ஹெட்ஃபோன் 1800, கனெக்டரு 900 ரூபாய். என்னதான் அப்படி என்னதான் இருக்கு இந்த ஐபோன்ல? வச்சிருந்தா ஒரு கெத்து. யார் உருவாக்கி விட்டது? நம்மளா கற்பனை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஐஃபோன் வாங்குறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குங்க. வாங்காதவங்க வாங்காமே இருக்குங்க. ஆண்ட்ராய்டு 6000 mAh பேட்டரி, 2 நாள். அவ்வளோதான், நம்ம தான் அந்த மாதிரி வச்சுட்டு போயிடலாம். ஆசைப்பட்டு ஐஃபோன் வாங்கி சார்ஜிங்லேயே சொருவி வைக்காதுங்க. பட்டவன் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க.